தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலைகாட்சி விழா, சேர்ந்த இசை விழா என சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பாக சேர்ந்து இசை நடைபெறும். சேர்ந்து இசையானது ஐயாரப்பர் திருக்கோவிலின் திருவோலக்க மண்டபத்தில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகளின் தலைமையில் கட்டளை தம்பிரான்கள், ஓதுவாமூர்த்திகள், இசைக்கலைஞர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து இசையில் பங்கு பெற்று வீணை, வயலின், தபேலா போன்ற இசைக்கருவிகளை கொண்டு இசைக்கப்பட்டும் திருமுறை சேர்ந்து இசை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐயாரப்பர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலை காட்சி வெகு சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அப்பர் கைலை காட்சியை கண்டு தரிசனம் செய்தனர். அப்பர் திருமுறை பாடி நாட்டில் திருவாமூரில் வேளாளர் குலத்தில் புகழானாருக்கும் மாதினியாருக்கும் திலகவதியாரியின் தம்பியாக பிறந்தார். பிள்ளை திருநாமம் மருள்நீக்கியார். சமன் சார்ந்த தர்மசேனராய இடுக்கனூர் பெருமானால் சூளை நோய் தவிர்ந்து திருநாவுக்கரசரானார். தலையாத்திரையை மேற்கொண்டு ஐயாற்று திங்களூரில் அப்பூதி அடிகள் மகன் பாம்பு கடித்தவனை பிழைப்பித்து திருவீழிமலையில் பஞ்சம் தவிர்த்து மறைக்காட்டில் மறைக்கதவு திறந்து பல தலங்கள் சென்று காலத்தி சென்ற பொழுது கல்லையும் கண்டால் என்ற ஆவுள் தூண்ட கைலை சென்றார். இடையில் இறைவன் முனிவர் வடிவில் உம்மால் முடியாது மீள்க என்றபோது ஆளும் நாயகன் கைலையில் இருக்க கண்டலால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்றார். இவரது உள்ள உறுதி கண்ட இறைவன் மகிழ்ந்து பக்கத்திருந்த பொய்கையில் மூழ்க செய்து பழுதில் சீர் திருவையாறில் கான் என்று பணித்தார். அவ்வாறே அப்பர் பெருமான் மூழ்கி ஆடி அமாவாசை நாளையில் ஐயாற்று திருக்குளத்தில் வந்தெழுந்தார். கைலை காட்சியளித்த ஐயாற்று ஆலயத்தை கண்டு மாதர்பிறை கன்னியான என தொடங்கும் பதிகம் பாடி மகிழ்ந்தார். இன்றும் ஆடி அமாவாசை கைலை காட்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. காலையில் திருவையாறு காவேரி ஆற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி ஐயாரப்பரை தரிசித்து ஆலயத்தில் வழிபட்டு சென்றனர். மதியம் பஞ்சமூர்த்திகள் புறப்பட்டு திருவையாறு காவேரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இரவு ஐயாரப்பர் ஆலய தென்காயலத்தில் போற்றப்படும் அப்பர் சன்னதியின் அப்பர் சிவபெருமானின் காட்சி கொடுக்கு ஆடி அமாவாசை அப்பர் கைலை காட்சி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வந்து வழிபட்டனர். சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் அன்னதானத்தில் பங்கேற்று சிறப்பாக செய்திருந்தனர். திருவையாறு இரவு முழுவதும் விழா கோலம் பூண்டது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. விழா ஏற்பாடுகளை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் ஆலய பணியாளர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியிலேயே 25 ஆண்டுகளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். தற்பொழுது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. எல்லோரும் எங்களிடம் விழா கோலம் காண்பவர்களுக்கும் வீட்டிற்கு திருவிழா போல் கொண்டாடுபவர்கள் என்று தெரிவித்தார்கள். நேரில் வந்து பார்த்த பொழுது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் என உயர்நீதிமன்ற நீதிபதி சவுந்தர் வாழ்த்துரையும் வழங்கினார். இதில் மற்ற ஆதீன கருத்தார்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். போற்றி
உகந்தாய் போற்றி ஊரத்தை நீக்கும் குணலே போற்றி கோவிந்தாய் போற்றி தேவத்தை வார்த்த தேவே போற்றி தேவனுக்கும் தேவனாய் போற்றி பாரதியாரை உகந்தாய் போற்றி 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 அவற்றிருப்பாலும் கண்டறியாத பெண்களின் குறித்து குறிப்பிடத்தை விதிக்கிறார்கள். குறிப்பிட்டிருப்பார் இந்த
Amen.
திருப்பாதம் கண்டறியாதன கண்டு ஆரூராண்டரசே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி இப்பரம் அப்பர் சுவாமிகள் திரு நெய்த்தானத்தை பணிந்து அறம்புரி பூந்துருத்தி என்று அப்பர் சுவாமிகளே சாசனம் செய்கிறார். பூச்சூழ்ந்த பொழில்களுக்கு புகழூருள்ளார் புறம்பயத்தார் அறம்புரி பூந்துருத்தி புக்கும் ஆட்சி உள்ள வளனத்தார் நெய்த்தானத்தார் மாதவர்க்கு வளர் சோற்று துறையார் நல்ல தீக்கோழ்ந்த டிகிரி திரு மாறுத்திற்கு திருவானை காவிக்கோள் சிலந்திக்கு அந்நாள் கோச்சோழர் குலத்து அரசு கொடுத்தார் போலும் செல்கதிக்கு வழிகாட்டும் திரு அங்கமாலை. கவச நூல்களுக்கெல்லாம் ஆதி கவச நூல் இதுதான். நம்முடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பாதுகாக்க பூக்கை
கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். மாபெரும் திருமுறை சேர்த்திசை பெருவிழா அப்பர் சுவாமிக்கு திருக்கைலாய காட்சி நல்கிய பெருவிழாவிலே திருக்கைலாய பரம்பரை தர்மயாதினம் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருப்புத்தலையில் பெரும் திரளாக கூடி நாமெல்லாம் சேர்த்திசை செய்கின்ற அருமையான இந்த தருணத்திலே இந்த நிகழ்விற்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இங்கே வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் மாண்பவை சிவசமுத்திரா அவர்கள் இங்கே வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் அவர்களுடைய பரம்பரை நன்மையாதினம் முருகன்களோடு ஒரு இனிய சீடர் உறவை கொண்ட மரபிலே வந்தவர்கள். அவர்கள் இன்றைக்கு நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசராக திகழ்வது நம்மளுடைய மண்ணில் வைத்த நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அவர்களுடைய தந்தையானவர்கள் சிவஞானம், அவர்களே சிவஞானம் என்ற திருப்பெயரோடு திகழ்ந்தவர்கள். அவர்களுடைய திருமகனார் இன்றைக்கு நீதி அரசராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய தினம் இந்த கைலாய காட்சியை தரிசிக்க வேண்டும் என்று இங்கே வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துறையாக இங்கே சில வழித்துறைகள் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இப்போ கொஞ்ச நேரம் இப்போ என்ன சொல்கிறாங்க? சுமார் 25 வருட காலமாக அவர்கள் நாளை அமாவாசை அன்று ஐயாயிரத்தை தரிசிப்பதற்கு வர வேண்டும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்றுதான் அது எனக்கு கட்டியம் கிடைத்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இறைவன் எளியோருக்கு எளியோனாக இருக்கின்றான் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக தெரிகிறது. அனைவராலும் கைலாயம் சென்று அவனை தரிசிக்க இயலாது. அவ்வாறு கைலாயம் சென்று இறைவனை தரிசிக்க இயலாதவர்களுக்கு கைலாய காட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தென்னகத்தில் திருவையாற்றில் ஆடி அமாவாசையில் கைலை காட்சியை கொடுத்து நாம் அனைவரையும் ஆட்கொள்கின்றார். ஆகையால் தான் இறைவனை நாம் எளியோனுக்கு எளியோன் என்று கூறுகின்றோம். இந்த நகரத்திற்குள் வந்த பிறகுதான் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று என்னை பிரமிக்க அடைய வைக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் அதை தங்கள் வீட்டு விழாவாக கொண்டாடுவார்கள், வீட்டை அலங்கரித்திருப்பார்கள் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இதை நேராக பார்க்கும் பாக்கியம் இன்றைய தினம்தான் கிடைத்தது. இவ்வளவு ஓதுவாமூர்த்திகள் சேர்ந்து திருமுறை இன்னிசை செய்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நிகழ்த்துவதற்கு காரணமாக இருக்கின்ற நமது தர்மயாதீன குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா
திருமுறை செப்பேடு கண்ட குருமணிகள் கைலை குருமணி ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பிரபாத கமலங்களை சிவமே கொண்டு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்புகிற ஓதுவா மூர்த்திகளை போற்றியும் வாழ்த்தி பெருமையான புலவர் நம்முடைய பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்களை போற்றியும் மாந்தவை நீதியரசர் அவர்கள் இங்கே வந்திருந்து இந்த திருக்கைலாய காட்சியை அவர்களும் அடியார்களோடு அந்தவர்களோடு சேர்ந்து கழிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சன்னிதானம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொருளால் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த திருவார்த்தை தான் இன்று உலகம் முழுக்க ஒரு சைவ எழுச்சியாக இன்று தமிழும் வேதமும் ஆகமும் திருமுறைகளும் மிக சிறப்பாக விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் நம்முடைய கருணை ஆதினமும் கருணை குருமணிகளும் தான். அவர்களுடைய சைவ தொண்டை இந்த ஒரு நாள் ஒரு பொழுது சொல்லிவிட முடியாது. உலகிலேயே இத்தனை ஓதுவார்கள் சேர்ந்து அற்புதமான பதிகங்களை பன்னிசை மனதுமானாது பாடி மகிழ்கின்ற ஒரே நிகழ்வு இந்த அப்பர் பெருமான் திருக்கைலாய காட்சியை கண்ட ஆடி அமாவாசை புண்ணிய திருநாளாக இது யாரும் செய்ய முடியாத ஒரு பெரும் செயற்கரும் செயலை செய்திருக்கிறார்கள் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள். நம்முடைய திருமந்திரம் சொல்லும் ஆற்று விடுவின் அவர் இவர் என்று எண்ணமின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் கண்டு என்று சொல்லுவார் நம்முடைய திருமந்திரத்திலே. அந்த வகையிலே பரிந்தோர்க்கும் பசித்தோர்க்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்க்கும் இலவச உணவு வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரே ஆலயம் நம்முடைய தர்மயாகம் குருமகா சன்னிதானங்கள் தான் அந்த பணியை செய்து வருகிறார். இதுவரையும் யாரும் செய்ய அதுபோல மிக எளிமையான அற்புதமான அடியவர்களுக்கெல்லாம் அருள்காட்சி வழங்கி அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைவதற்காக நலத்திட்டங்களை சமய பணியோடு சமுதாய பணியை செய்து வருகிற ஒரே குருமகா சன்னிதானம் நம்முடைய திருமுறை கண்ட குருமகா சன்னிதானங்கள் தான். வேறு யாரும் இருக்க முடியும். அப்பேற்பட்ட குருமகா சன்னிதானங்களுடைய திருவுருவை காண்பதே நாம் செய்த பெரிய பாக்கியம். ஆயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ இந்த உலகெங்கிலும் நம்முடைய சைவமும் தமிழும் தலைக்கிறது என்று சொன்னால் அதற்கு குருமகா சன்னிதானங்களுடைய அரும்பணியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட இந்த புண்ணிய நாளில் நம்முடைய திருவையாற்றிலே எல்லாம் வல்ல பெருமான் நாவுக்கரையர் கைலாயம் சென்று மீண்டும் திரும்பி வந்த ஒரு புண்ணிய தலம் இந்த திருவையார். ஞானசம்பந்தர் சொல்வார், கைலை உருத்திகள் மலச்சிறுமியோடு பேச அந்த உருத்திகளோடு இருக்கிற அம்பிகை பாகனாக இருக்கிற பெருமான் கைலையிலே விருப்புடைய பெருமான் அவன் மேலும் விருப்பு கொண்டு இருந்தாராம் இந்த திருவையாறில் வந்து அமர்வதற்காக. அப்பேற்பட்ட நந்திய பெருமான் அவதாரம் செய்த இந்த புண்ணிய தலத்திலே கைலையில் உரைகின்ற பெருமான் தானே வந்து அமர்கிறான், இந்த திருவையாரை விரும்புகிறான் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக சொல்வார் என்கிற பண்டிகை. அப்பேற்பட்ட புண்ணிய தலத்திலே நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் இரண்டாவது முறையாக மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவை வண்ணம் தீட்டி வழிகாட்டி இந்த திருவையாரை பொற்கோயிலாக மாற்றிய பெருமை நம்முடைய குருமகா சன்னிதானத்திற்கு மட்டுமே உண்டு. ஐயாற்று பெருமானையும் நம்முடைய குருமகா சன்னிதானங்களையும் ஒருபோது பிரிக்கவே முடியாது. ஐயாரதனையும் சைவனாகி என்பது போல நம்முடைய சைவத்தினுடைய தலைமை பீடம் நம்முடைய குருமணிகள் ஐயாரப்படை தன்னுடைய கண்ணின் மணியாக இருந்து போற்றுகிற ஒரு திருத்தலம் இந்த திருவையாறு. அப்பேற்பட்ட இந்த திருவையாறை வருடம் ஒரு முறை அன்று அடியார்கள் அனைத்துலக அடியார் பெருமக்கள் ஒன்றிணைந்து ஓதுவாமூர்த்திகள் ஒன்றிணைந்து நம்முடைய இசை கலைஞர்கள் முருகன் முதற்கொண்டு வயலின் முதற்கொண்டு நம்முடைய யாழ் நம்முடைய வீணை முதற்கொண்டு முகசன் முதற்கொண்டு அனைத்து இசைக்கலைஞர்களும் ஒன்றிணைந்து சேர்ந்து பாடுகிற ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்பை எங்கள் குருமணிகள் எங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். அவர் ஆட்சி காலம் சைவத்தினுடைய பொற்கால் திருமுறை கண்ட செப்பேடு கண்ட மாமணிகள் ஞானசம்பந்த பெருமான் கண்ட கனவை
இன்று அவர்தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய பெருமான் அவருடைய கைகளிலே தேவாரம் திருவாசகத்தையும் செப்பல்களையும் தந்தருளினார் என்று சொன்னார். அது பெருமானுடைய பெருந்தன்மைதான். அப்பேற்பட்ட எங்கள் குருமணிகளுடைய திருக்கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி இன்றைய நாளில் அவர் திருவரோடு சேர்ந்து நாமும் நம்முடைய மாதப்பிறை கன்னியானை மலையான் மகளோடு போவது தந்தமிழ் சொல்லால் உலகு திருப்பதிகங்களை வேத முதல்வர் ஐயாற்றில் இரவு சராசரம் எல்லாம் பூதகணங்கள் போற்ற நம்முடைய அடியார்கள் வணங்க அந்த திருக்கைகளை காட்சியை காணக்கூடிய நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் எங்கள் குருமகா சன்னிதானங்கள் என்று சொல்லி அவர் திருவடி